நீங்க எங்க? சும்மாதான். நான் இந்த பக்கம் போகும்போது உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. வாங்க. உனக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். ஒரு ப்ரொபோசல் வந்திருக்கு. போட்டோ பார்த்தேன். அந்த பையன் தானே? ம். நல்ல ஜோடி பொருத்தம். நீ நல்லா இருப்ப. மேடம், முதல் தடவை இப்பதான் வெளியாள் கிட்ட இருந்து எனக்கு இப்படி ஒரு அன்பு கிடைக்குது. மறக்க மாட்டேன். மறந்தாலும் வெறுக்காம இரு. இது நடக்காது. 10 மாசம் சுமந்து பெத்தவன் நான் சொல்றேன், இது நடக்கவே நடக்காது. அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ சொல்லிதானே நான் அவ வீட்டுக்கு போனேன். அப்புறம் என்னாச்சு? ஒண்ணும் நடக்கல. குடும்ப கௌரவம், அந்தஸ்து, அது இதுன்னு சொல்லி என்னோட சந்தோஷத்தை கெடுத்துறாதீங்க. ஒரு குதிரைக்கார மகள மருமகளா கொண்டு வந்து நம்ம வீட்டு மானத்தை காத்துல பறக்க விடணுமா? வேண்டாம். ஹேமாவை எனக்கு பிடிச்சிருக்குங்கிற காரணத்துக்காகவாது அவளை நீங்க மருமகளை ஏத்துக்கலாம்ல? பரம்பரை பரம்பரையா பாத்துக்கிட்டு வர இந்த குடும்ப மானத்தை விட இந்த கல்யாணம் எனக்கு ஒண்ணும் பெருசு இல்ல. அப்பா இல்ல, அம்மா இல்ல, பணம் இல்ல, புகழ் இல்ல. ஒரு வளர்ப்பு அப்பா, 3 குதிரை. இத தவிர அவகிட்ட வேற என்ன இருக்கு? மனசு. நம்மள நேசிக்கிற ஒரு நல்ல மனசு. நான் சொல்றத நீ கேளுடா. அவள மருமகளா ஏத்துக்கிற மனசு எனக்கு இல்ல. வேண்டாம். கல்யாணம் பண்ணி வைங்க, நான் ஒண்ணும் கேட்கலையே. வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணி உங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கணும்ன்ற ஆசை எனக்கும் இல்ல. விஜய், ஆமா, உங்ககிட்ட இருக்கிற பிடிவாதமும் வைராகியமும் எனக்கு இருக்கு. வேற ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்ல. நான் யாருன்னு பார்க்குறீங்களா? என் பேர் பாகிரதி. கோவில்பட்டி பெரிய ஜமீன் குடும்பத்தை சேர்ந்தவன் நான். இப்போ லவ் லைனில் இருக்கேன். உங்களுக்கு விரோதம் இல்லைன்னா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம்? சொல்கிறேன், வாங்க. இப்போ நான் ஹேமா வீட்டிலேருந்து தான் வர்றேன். விஷயத்தெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். குடும்ப அந்தஸ்து தான் உங்கள் அம்மாவோட பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். சரிதான். உங்கள் அம்மா இடத்துல நான் இருந்தாலும் நானும் அதையே தான் நினைப்பேன். அது எல்லாம் தெரியும். அந்தஸ்துக்கு பேர் போன அரச குடும்பத்தை சேர்ந்த கடைசி வாரிசு. கோடிக்கணக்கில் சொத்து இருந்தாலும் நெஞ்ச நிமித்தி சொல்ல ஒரு நல்ல வேலையில் இருக்கீங்க. பாவம் ஹேமா. ஊட்டியில் சாதாரண குதிரைக்காரனுடைய மக அவ. நகை இல்லை, பணம் இல்லை, குடும்ப அந்தஸ்தும் இல்லை. ஆமா, எதுக்கு நீங்க இவ்வளவு நேரமா சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் நேரடியா சொல்லுங்க. பணம், புகழ், அந்தஸ்து இல்லாதனால தானே ஒரு சாதாரண குதிரைக்காரனுடைய மகளை நீ கட்டிக்க கூடாதுன்னு உங்க அம்மா சொன்னாங்க. கிலோ கணக்கில் தங்கத்தை அளந்து கூப்பிட்ட குரலுக்கு 100 பேர் ஓடி வந்து வேலை செய்யற அந்தஸ்தும் பெருமையும் உள்ள கோவில்பட்டி பெரிய ஜமீன் குடும்பத்து பொண்ண உங்க வீட்டு மருமகளா ஏத்துக்க உங்க அம்மா சம்மதிப்பாங்கல்ல? ஆமா, ஏமா ஏன் பொண்ணுதான். பெத்தேனே தவிர மனசார அவளை கொஞ்சி மகளே நீ ஏத்துக்க முடியாத அபாக்கியவதிதான். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு மட்டும் இல்லப்பா, அன்னைக்கு எனக்கும் ஒன்னும் புரியாம இருந்தது. சின்னம்மா, ஆத்துல குமரேசன் ஐயா பணம் மதக்குது. நேசிச்சேன், ரொம்ப ரொம்ப நேசிச்சேன். ஆனா ஒன்னா வாழ கொடுத்து வைக்கல. கீழ் ஜாதிக்காரனை காதலிச்சதுனால அந்த ஜமீனோட மானம் போயிடுமோன்னு நினைச்சு அவரை கொண்டுட்டாங்க. ஆனா அவங்க கணக்கு தப்பாயிடுச்சு. என் வயித்துல கரு உருவாயிடுச்சு. இந்த குழந்தை எங்கேயாவது கொண்டு போய் வளர்த்துக்க. என் பொண்ணு கண்ணு முழிச்சு குழந்தைங்கன்னு கேட்டா இறந்தே பிறந்துச்சுன்னு சொல்லிடுறேன். நான் உங்க காலில் விழுந்து கேட்கிறேன்,
கை நிறைய பணம் தரேன். எனக்கு வேற வழி தெரியல. ஒரு நிமிஷம். நாளைக்கு இவ வளர்ந்து பெரியவளானதும் இந்த வீட்டு வாசல்ல வந்து நிக்க கூடாது. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். எனக்கு மயக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாரும் என் முகத்தை பார்த்து பொய் சொல்றாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா அந்த உண்மையை என்கிட்ட சொல்ல எங்க அப்பாவுக்கு 10 வருஷம் தேவைப்பட்டுச்சு. நான் கொஞ்ச நஞ்சமா பாவம் பண்ணேன். எனக்கு இது பத்தாது. இங்க பாருமா, நீ காதலிச்ச பையனை கொன்னது நான் தான். உன்னோட குழந்தை சாகல. நம்ம வீட்டுல இருந்த குதிரைக்காரங்கிட்ட உன் பிள்ளை வளர்ந்துட்டு இருக்கா. எங்க எங்கப்பா? அவ எங்க இருக்கான்னு அந்த தெய்வத்துக்கு தான் தெரியும். அப்பா அப்பா! அன்னைக்கு தேட தொடங்கினது கடைசியா இங்க வந்து பார்த்தேன். கண்குளிர பார்த்தேன். அம்மாவோட முகத்துல காரி துப்ப அவ காத்துட்டு இருக்கா. இந்த நிலைமையில நான் அவகிட்ட எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? அழாதீங்க. நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. இனிமே எல்லாம் சரியாயிடும். ஆமா, அதுக்காக தான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கல்யாணம் நடக்கணும். சகல ஆர்ப்பாட்டத்தோட இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். வேண்டாம். 20 வருஷங்களுக்கு அப்புறம் என்ன உரிமை கொண்டாடிக்கிட்டு யாரும் வர வேண்டாம். நீ என்ன சொன்னாலும் அவங்க உங்க அம்மா இல்ல. ஒரு குழந்தைய பெத்துட்டா மட்டும் அவங்க அம்மா ஆயிட முடியுமா? நடந்த எல்லாத்தையும் அவங்க சொன்னாங்கல்ல, அதுல அவங்க தப்பு என்ன இருக்கு? ஏன் தப்பு மட்டும் என்ன இருக்கு? இல்ல எங்க அப்பா தான் என்ன தப்பு பண்ணாரு? என்ன கஷ்டப்பட்டு வளர்த்ததால தானே என்ன எல்லாரும் குதிரைக்கார பொண்ணுன்னு சொல்றாங்க. அடுத்தவங்க என்ன வேணா சொல்லட்டும், நம்மளை பத்தி நமக்கு தெரியும்ல. இப்போதைக்கு நம்ம கல்யாணம் நடக்கிறதுக்காவது நீ அவங்கள அம்மான்னு ஏத்துக்கலாம்ல. நான் பெரிய ஜமீன் வாரிசாகணும் அப்படிதானே? அப்படின்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. பிறந்த அன்னைக்கு தூக்கி எறிஞ்ச பெரிய ஜமீன் குடும்பத்து பொண்ணா இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். குதிரைக்காரரோட பொண்ணா ஏத்துக்க உங்களுக்கு மனசு இருந்தா நான் காத்துட்டு இருக்கேன். வரேன். ஏமா ஏமா என்ன என்ன இதெல்லாம்? நீங்க எல்லாம் யாரு? நான் சொல்றேன், எல்லாரும் என்னோட ஆளுங்க. ஆமா, லவ்லாண்டோட ஓனர் அனாதையான பாலு. அவனை மட்டும்தான் நீங்க பாத்திருக்கீங்க. சுதந்திரத்துக்காக போராடுற எத்தனையோ தீவிரவாதிகளோட தலைவனான பாலச்சந்திரன் நீங்க பார்த்தது. கோபப்படாதீங்க. சாவ கிடக்கிற கிழங்களுக்கு சுகத்தை கொடுத்து புண்ணியம் சம்பாதிக்க இந்த லவ்லாண்ட நான் ஆரம்பிக்கல. பாவப்பட்ட பெண்களுக்கு சம்பளத்தை கொடுத்து அவங்க குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் இதை ஆரம்பிக்கல. எங்க சகோதரர்கள் சில பேர் ஜெயில இருக்காங்க. உங்களை வச்சுதான் அவங்கள விடுதலை பண்ண போறேன். நான் ஒரு ஹோம் மினிஸ்டர். நீதான் என் துருப்பு சீட்டு. ஐயோ அம்மா, இது ஒரு நம்பிக்கை துரோகம். துரோகம்? ஆமா, சீட்டிங். எத்தனையோ வருஷங்களா எங்க ஆளுங்களுக்கு உங்க கவர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற துரோகம். எங்க காரியத்தை நாங்க சாதிக்கிற வரைக்கும் யாரையும் நாங்க சும்மா விட போறதில்ல. உங்க எல்லாரையும் வீடியோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பி வைக்க போறேன். ஹென்ரி, கம் ஆன். Stupid. எவ்வளவு பெரிய கிட்னாப்பிங், அதுவும் சவுத் சைடுல. ஃபர்ஸ்ட் டைம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம டிபார்ட்மெண்ட் பிடிச்ச டெரரிஸ்ட வேணும்னு அவங்க டிமாண்ட் பண்றாங்க. அவங்கள எப்படி ரிலீஸ் பண்ண முடியும் சார்? முடியாது. அப்படி பண்ணா நம்ம டிபார்ட்மெண்ட்டை யார் தான் மதிப்பாங்க? அப்ப அவங்க கஸ்டடியில இருக்க விஐபிஸ்? எஸ். போலீஸ் கஸ்டடியில இருக்கிற டெரரிஸ்ட ரிலீஸ் பண்ணாமலே அவங்க கஸ்டடியில இருக்கிற விஐபிஸ வெளியே கொண்டு வரணும். அது எப்படி சார்? வழி இருக்கு. மிஸ்டர் விஜய், இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்த ஆபீசர்ங்கிற முறையில உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு எனக்கு தெரியணும். அவங்க எங்க மறைஞ்சிருக்காங்கன்னு தெரியாம நாம எப்படி? அதை தான் கண்டுபிடிக்கணும். ட்ரை பண்றேன் சார். டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் வேணும் அதை சொல்லுங்க.
இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு பெரிய குரூப்பா அட்டாக் பண்றதை விட கொரில்லா அட்டாக் தான் சார் கரெக்ட். நீங்க கேக்குற மாதிரி கொரில்லா ஆபரேஷன் தெரிஞ்சவங்க யாரும் இங்க இல்லையே. இல்லைன்னு தெரியும் சார். வெளியே இருந்து கொண்டு வரதுக்கும் இப்போ டைம் இல்லை. அதனால நம்ம மிலிட்ரி விங்ல இருந்து ட்ரைனிங் எடுத்த ஒரு 4 பேரை எனக்கு கொடுக்கணும் சார். அதனால டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் வராது சார். நான் பார்த்து நான் ஏன் இப்படி தேவையில்லாம உள்ள வந்தேன்? மூடுன கதவை இடிச்சு தள்ளிக்கிட்டு உள்ள வந்தேன். எல்லாம் என் விதி. இங்கேயும் எங்களை நிம்மதியா இருக்க விட மாட்டேன்றீங்களே. அதான் சொல்லுவாங்க போலீஸ்க்கும் திருடனுக்கும் ஒரே மாதிரி தான் சாவுன்னு. நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ற கதையெல்லாம் நிச்சயமா நாங்க நம்ப தயாரா இல்ல. லவ்லேண்ட்ல வேலை பண்றதை தவிர வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது. நாங்களும் பேப்பர்ல படிச்சுட்டு இன்டர்வியூக்கு வந்து வேலைக்கு சேர்ந்திருக்கோம், அவ்வளவுதான். இனிமே முடிஞ்சதை பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. எல்லாரும் மாட்டிக்கிட்டோம். இந்த கவர்மெண்ட் எல்லாம் நம்மளை காப்பாத்துற மாதிரி தெரியல எனக்கு. நாமளா ஏதாவது செஞ்சா தான் உண்டு. மந்திரி என்னையே உள்ள பிடிச்சி அடைச்சு வச்சுட்டாங்க. திரும்ப நான் ஊருக்கு போனா என்னை எவனாவது மதிப்பானா? இந்த ஒரு காரணம் போதும், என் பதவியே போயிடும். இந்த மாதிரி அனுபவங்கள் தான் ஒரு மனுஷனை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும். கஷ்டங்களை அனுபவிச்சாதான் எந்த சூழ்நிலையையும் நம்மளால சமாளிக்க முடியும். யோ, முதல்ல இங்க இருந்து உயிரோட போவோமான்னு பாரு. அதுக்கப்புறமா உன் தத்துவத்தை கொட்டுன்னு கொட்டு. என்ன எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாங்க என்ன தப்பு பண்ணோம்? நீங்க யாரும் தப்பு செய்யல, எல்லாம் சரியா தான் செஞ்சிருக்கீங்க. நானும் அப்படிதான். என்ன தைரியம் இருந்தா எங்களெல்லாம் அடைச்சு வச்சு துன்புறுத்துவேன் ஒன்ன. அவங்க கிட்னாப் பண்ணதுல ஒரு பாடி தெருவுக்கு வந்துருச்சு. என்னால பதில் சொல்ல முடியல. அவங்க இருக்கிற இடம் தெரியாம நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது சார். ஏதாவது துப்பு கிடைக்குங்கிற நம்பிக்கையில தான் நான் இன்னும் பொறுமையா இருக்கேன். ஒரு தடவையாவது நீ என்ன அம்மான்னு கூப்பிடு. சுற்றாதப்பா, வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ். திரு அமைதியா சொல்றது கேளுப்பா. நீ சொல்ற மாதிரி நாங்க கேக்குற சுற்றாத. இப்படியே போனா நாம காப்பாத்த யாரும் அங்க இருக்க மாட்டாங்க. மினிஸ்டர் கேட்டா நான் தானே பதில் சொல்லணும். அவங்க உங்க பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக இந்த மாதிரி குரூப்லாம் வளரும் போது வாய மூடிட்டு இருந்துட்டு இப்ப வந்து மிஸ்டர் விஜய், உங்களால முடியுமா? அத முதல்ல சொல்லுங்க. எந்த துப்பும் கிடைக்காம இவங்களை போய் பிடிக்கிறதுக்கு எனக்கு மந்திர சக்தி தெரியாது. மிஸ்டர் விஜய். சாரி சார். இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது ருத்ரம்புள்ள? அது தெரிஞ்சா நாம இங்க இப்படி உட்கார்ந்துட்டு இருப்போமா? நான் என் செட்டை வேற கொண்டு வர மறந்துட்டேன். ஷேவிங் செட்டா? வயர்லெஸ் செட். சுற்றாதீங்க. ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். நான் அவசரமா ஒண்ணுக்கு போனேன். போடா. இங்கேயே போயிடுச்சு, அங்க போக வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் போவோம், கழுவணும்ல. அண்ணே ஆளை தேர்ந்தெடுக்கிறீங்களா? ஐயோ, எங்களை கொல்ல கூட்டிட்டு போறாங்களே. எங்களை கொல்றதுனால உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது சார். எல்லாரும் கடிச்சா எங்க முகத்தை பாத்துக்கங்க.
ஐயோ ஏய், இவங்களை ஏன் எங்க கொண்டு வந்த? இவங்க பிரச்சனை பண்றாங்க. நான் தான் ருத்ரம் பிள்ளை. ருத்ரபிள்ளையா? சீக்கிரமா கண்ட்ரோல் ரூமுக்கு வயர்லெஸ் மெசேஜ் கொடுக்கணும் சார். இந்த கண்ணை பொடி, நான் போய் இந்த வேஷத்தை மாத்திக்கிறேன். இல்லைன்னா அவனுக்கு சந்தேகம் வரும். நான் சொன்னல சார், ஏதாவது துப்பு கிடைக்காம இருக்காதுன்னு. குன்னூர்ல இருந்து ஊட்டி போற வழியில ஒரு காடு இருக்கு, அதுல ஒரு தீவு இருக்கு, அங்கதான் அவங்கள மறைச்சு வச்சிருக்காங்க. இனியும் லேட் பண்ண வேண்டாம். நீங்க கேட்ட எல்லா ஃபெசிலிட்டிஸும் தயாரா இருக்கு. சார், விஷ் யூ ஆல் சக்சஸ். தேங்க்யூ சார். சார் தொட்டாதீங்க. தேங்க்யூ. குட் மார்னிங் சார். எல்லாரும் அந்த ரூமுக்குள்ள போங்க. நான் சொல்ற வரைக்கும் யாரும் வெளியே வரக்கூடாது. போங்க, சீக்கிரம் போங்க ப்ளீஸ். சீக்கிரம் போ. எல்லாரும் அந்த ரூமுக்குள்ள போங்க. கம் ஆன் குயிக், போங்க போங்க சீக்கிரம்.